Welcome back guys in another video. இதுதான் நம்மளோட part 4 video of Git and GitHub series. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம .gitignore பத்தி பேச போறோம். இந்த .gitignore யூஸ் பண்ணிட்டு நீங்க எந்த ஒரு ஃபைல்ஸை ட்ராக்கே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, அதாவது இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட்? ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? அதனால வாங்க நம்ம எப்பவும் போல கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன டவுட் கேட்பீங்கன்னா, ஏன் ப்ரோ நான் வந்து எந்த ஒரு ஃபைலையும் இக்னோர் பண்ணணும், ஏன் நான் வந்து அதை ட்ராக்கே பண்ணாமல் இருக்கணும், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எதுக்கு எனக்கு வரும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் கைஸ். இப்போ மேபி நீங்கள் சம் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அது ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், இல்லை மேபி வெப் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, மேபி பைத்தானில் சம்திங் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எனக்கு தெரியாது நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு, பட் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சம் ஃபைல்ஸ், டெம்பரரி ஃபைல்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கலாம், அல்லது நீங்கள் சில ஃபைல்ஸ் லாக் ஃபைல்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம், இல்லை பில்டு ஃபைல்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஃபைல்ஸ் நிறைய இருக்கும். இப்போ பைத்தான்லலாம் பார்த்தீங்கன்னா PyCacheன்னு சொல்லிட்டு சம்திங் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபைல்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? அதாவது இந்த வெர்ஷனில் இந்த லாக் ஃபைல் இப்படி இருந்துச்சு, அந்த வெர்ஷனில் அந்த பில்டு ஃபைல் அப்படி இருந்துச்சு, அதுக்குள்ளே இது ஆட் ஆயிடுச்சு, இந்த சேஞ்ச் ஆயிடுச்சுன்ற ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நவ் இட் டிபெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் ஜாவா பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா மேபி அதில் சம் கிளாஸஸ் இருக்கும், .classன்னு சில ஃபைல்ஸ் இருக்கும். தெரில நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நான் ஜஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா, சில ஃபைல்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா .gitignore அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை உருவாக்கணும். சரிங்களா? அண்ட் அந்த ஃபைலுக்குள்ளே எந்தெந்த ஃபைல்ஸை நீங்கள் இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னென்ன ஃபோல்டர்ஸே நீங்கள் இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் நீங்கள் போட்டுறணும். அண்ட் அவ்வளோதான், மேஜிக் நடந்துடும். சரிங்களா? ஸோ என்ன ப்ரோ ஏமாற்றிட்டு இருக்கீங்க, செஞ்சு காமிங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க. ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ. ஓகேவா? ஸோ நான் கிட் அண்ட் GitHub டியூட்டோரியல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே இப்போதைக்கு கரண்ட்டாக எந்த ஒரு ஃபைலும் இல்லை, நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ லெட் மீ ஜஸ்ட் கிரியேட் ஒரு ஃபைல். ஓகேவா? அதுக்கு பேர் நான் சும்மா build.txt அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் மேபி இன்னொரு ஃபைல் உருவாக்குறேன், அதுக்கு பேர் நான் something.log அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைல்ஸை நான் கிட் ஸ்டேட்டஸில் பார்த்தேன்னா, லெட் மீ ஜஸ்ட் ஜூம் இட். ஐ ஹோப் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே கிட் ஸ்டேட்டஸ் போடும்போது என்ன வரும், இதெல்லாமே அன்ட்ராக்டாக இருக்குன்னு காமிக்கும். கரெக்டாக? ஸோ நவ் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா .gitignore சொல்லிட்டு ஒரு ஃபைல் உருவாக்க போகிறேன். சரிங்களா? .gitignore. ஓகேவா? அண்ட் இதுக்குள்ளே போயிட்டு நான் ஜஸ்ட் எழுதணும் என்னென்ன ஃபைல்ஸை நான் இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ. ஓகேவா? ஸோ நான் எதை இக்னோர் பண்ணணும்னு நினச்சேன், build.txtயை நான் இக்னோர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் something.log அப்படின்ற ஃபைலையும் இக்னோர் பண்ணணும்னு நினச்சேன். சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே போயிட்டு நான் இப்போ git status போட்டேன்னா என்ன நடக்கும் சொல்லுங்கள்? என்ன நடக்கும்? என்னடா இது இன்னும் அன்ட்ராக்டிலே இருக்குது. ஸோ என்ன ப்ரோ கிஷன் ப்ரோ ஏமாற்றிட்டிங்களா, பார்த்தீங்களா .gitignore பற்றி தப்பாக சொல்லி தரீங்களே ப்ரோ அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க. ஸோ அப்படி ஒன்றும் இல்லை கைஸ். ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம்ல இந்த டெக்ஸ்ட் ஃபைல், க்ரியேட் பண்ணும்போது நம்ம நியூவில் போய் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுன்னு கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நம்ம உருவாக்குற எல்லா ஃபைலுக்கு பின்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு .txt ஆட் ஆயிரும். சரிங்களா? அதாவது இங்கே போட்டிருக்கு பாருங்கள், நம்ம வெறும் .gitignore தான் போட்டோம், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு .txt ஆட் ஆயிடுச்சு. நம்ம build.txtன்னு உருவாக்கணும், ஆனால் அதுக்கு பின்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு .txt போயிடுச்சு. something.logன்னு உருவாக்கணும், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு .txt போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு? பிகாஸ் நம்ம நியூவில் போய் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணோம். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்கான எக்ஸ்டென்ஷன் வந்து அந்த .txt தான். சரிங்களா? அதனால அப்படி ஆயிடுச்சு. அண்ட் நம்ம இந்த .gitignore-க்குள்ளே அந்த எக்ஸ்ட்ரா ஒரு .txt போடாமல் இருக்கும், அதனால அது வேலை செய்யலை. ஸோ அதனால் நம்ம பார்த்து இந்த ஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் உருவாக்கணும். சரிங்களா? ஸோ நான் இதில் போய் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு சரியாயிரும். பட் நான் உங்களுக்கு இதை மொத்தமாகவே டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக்கு சொல்லித்தரேன். நீங்கள் எதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க, மொத்தமாகவே டெர்மினல்லே பண்ணுங்கள். அப்போ தானே சில கமாண்ட்ஸ்லாம் கற்றுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற கமாண்ட் என்னென்னா டச். சரிங்களா? டச்சுன்னு போட்டுட்டு நீங்கள் உங்களோட என்ன ஃபைலை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதோட பேரை போடுங்க. ஸோ நான் .gitignore அப்படின்னு போடுறேன். சரிங்களா? அண்ட் என்டர் அமுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே உருவாயிருச்சு. அண்ட் இந்த ஃபைல் வந்து எப்படின்னா TXT ஃபைல் கிடையாது.
சரிங்களா. இது டாட் கிட் இக்னார் மட்டும்தான். டாட் கிட் இக்னார் டாட் டிஎக்ஸ்டி இங்கே போட்டிருக்கல, இந்த மாதிரி கிடையாது. அதாவது இதுதான் ரியல் கிட் இக்னார் ஃபைல். ஓகேவா. இப்போ இதே மாதிரி நம்ம டச் பில்டு டாட் டிஎக்ஸ்டி உருவாக்கிக்குவோம். சரிங்களா. இது வந்து டிஎக்ஸ்டி ஃபைல் தான். அடுத்து சம்திங் டாட் டிஎக்ஸ்டி உருவாக்கிக்குவோம். வெறும் சம்திங் டாட் டிஎக்ஸ்டி போட்டேன், டச் சம்திங் டாட் டிஎக்ஸ்டி. ரைட். ஸோ ஓகே, உருவாக்கியாச்சு கைஸ் 3 ஃபைலு. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இப்போ கிட் ஸ்டேட்டஸ் போட்டேன்னா என்ன நடக்கும், அது அன்ட்ராக்டுன்னு தான் காமிக்கும். பட் நான் இப்போ போய் கிட் இக்னார்க்குள்ளே போய் என்ன பண்ண போகிறேன், பில்டு டாட் டிஎக்ஸ்டின்னு எழுத போகிறேன். அண்ட் அடுத்து சம்திங் டாட் டிஎக்ஸ்டின்னு எழுத போகிறேன். அண்ட் தென் இஃப் ஐ சேவ் திஸ் அண்ட் ஐ அகெயின் ரன் கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னா எனக்கு வெறும் கிட் இக்னார் மட்டும்தான் அன்ட்ராக்டுன்னு காமிக்கும், மிச்சம் எதுவுமே எனக்கு காமிக்கலாம். அதாவது இந்த 2 ஃபைல் வந்து இனிமேல் ட்ராக் ஆக போகிறது கிடையாது. சரிங்களா. இதில் நான் என்ன எழுதினாலும் அது எப்போவுமே இருக்க தான் செய்யும். ஓகேவா. ஸோ லெட் மீ ஜஸ்ட் ரைட் சம்திங். ஓகே, சம்திங் லைக் எனிதிங் நான் எழுதிட்டேன். ஓகேவா, எழுதிட்டேன். அண்ட் அதே மாதிரி அதுலேயும் நான் எனிதிங் எழுதிட்டேன். சரிங்களா, சேவ் பண்ணிட்டேன். அண்ட் இதை நம்ம கமிட்டும் பண்ணிடுவோம். பட் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு ஆட் பண்ணணும். ஸோ கிட் ஆட் டாட் அப்படின்னு போட்டேன்னா எல்லாமே ஸ்டேஜிங் ஏரியாவில் போயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி கிட் கமிட் -m போட்டுட்டு இதை நான் ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா. இது ஃபர்ஸ்ட் கமிட் கரெக்டு தானே. அதாவது ஃபர்ஸ்ட் கமிட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பில்டு டாட் டிஎக்ஸ்டியில் இந்தந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் எழுதியிருக்கோம். அண்ட் சம்திங் டாட் டிஎக்ஸ்டியில் இந்தந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் எழுதியிருக்கோம். சரியா, நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். ஓகேவா. ஐ மீன் நான் லூஸ்தனமாக தான் சம்திங் எழுதியிருக்கேன். பட் ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2வது கமிட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் எழுதிடுவோம், திஸ் இஸ் செகண்ட் கமிட் அப்படின்னு. சரிங்களா. அதே மாதிரி இதுக்குள்ளேயும் நான் சம்திங் எழுதிடுறேன். ஓகேங்களா, திஸ் இஸ் செகண்ட் கமிட் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம இதை செகண்ட் கமிட்டாக பண்ணிடுவோம். ரைட். அதே மாதிரி கிட் ஆடு டாட் பண்ணிவிட்டு அடுத்து கிட் கமிட் -m this is second commit அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்டர் அமுக்கணும்னா 2வது கமிட் ஆகலை. ஏன்னா ஆன் பிரான்ச் மாஸ்டர் நத்திங் டு கமிட்னு காமிக்குது கைஸ். ஓகேங்களா. இதில் சேஞ்சஸே இல்லை. அப்போ என்னத்தை கமிட் பண்ணணும்னு சொல்லுது. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சும்மா நான் ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு ஃபைலை உருவாக்கி விட்டுட்டேன். ஓகேவா. இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் கிட் ஆட் பண்ணணும். அடுத்து நான் கிட் கமிட் திஸ் இஸ் செகண்ட் கமிட்னு கமிட் பண்ணிடுறேன். சரிங்களா. ஸோ இப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன் கேள்வி. ஓகேவா. பில்டு டாட் டிஎக்ஸ்டியில் திஸ் இஸ் செகண்ட் கமிட்னு எண்டில் போட்டிருக்கு. அதே மாதிரி சம்திங்லையும் திஸ் இஸ் செகண்ட் கமிட்னு போட்டிருக்கு. இப்போ நான் இங்கே இருந்து ஃபஸ்ட்டு கமிட்டுக்கு நான் ஸ்விட்ச் பண்ணால் அங்கே எனக்கு என்ன போட்டிருக்கும், இந்த லைன் போட்டிருக்குமா போட்டிருக்காதா, இதுதான் கேள்வி கைஸ். சரிங்களா. சொல்லுங்கள். அண்ட் நல்லா யோசித்து சொல்லுங்கள். அது வரைக்கும் நான் ப்ரீவியஸ் கமிட்டுக்கு போகிற வழியை பார்க்குறேன். ஸோ கெட் லாக் போட்டுக்கிறேன். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு கமிட்டோட இந்த கோடை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கெட் செக் அவுட் அண்ட் ப்ரீவியஸ் கமிட்டுக்கு நான் போயிடுறேன். அண்ட் நான் ப்ரீவியஸ் கமிட் ஃபர்ஸ்ட் கமிட்டுக்கு நான் ஸ்விட்ச் பண்ணிட்டேன் கைஸ். சரிங்களா. இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் திரும்பியும் ஓப்பன் பண்ணுறேன். லெட்ஸ் see the surprise. as you can see guys, இன்னும் இங்கே this is second commit தான் போட்டிருக்கு. அண்ட் இங்கேயும் this is second commit தான் போட்டிருக்கு. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு இந்த கிட் இக்னார் மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபைலை உருவாக்கி அதுக்குள்ளே ஏதோ ஒரு சில ஃபைல்ஸோட பேரை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் என்ன கமிட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அங்கே வந்து ட்ராக்கிங் நடக்காது. அதுக்குள்ளே நீங்கள் எப்போ என்ன எழுதினாலும் அது அப்படியே இருக்க தான் போகுது. அதில் வெர்ஷன் 1 நீங்கள் இப்படி எழுதுனீங்க, வெர்ஷன் 2 வந்தப்போ அப்படி எழுதுனீங்க, அந்த மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸ் ட்ராக்கே ஆகாது. சரிங்களா. நவ் மேபி நீங்கள் உருவாக்குற ப்ராஜெக்டில் சில பில்டு ஃபைல்ஸை மேபி நீங்கள் ட்ராக் பண்ணணுன்ற அவசியம் இருக்கலாம். அது எனக்கு தெரியலை. ஓகேங்களா. நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க என்ன பண்ணணும்னு. பட் இக்னார் பண்ணணும் என்றால் என்ன பண்ணணும், கிட் இக்னார்க்குள்ளே சும்மா அந்த ஃபைலோட பேரை மட்டும் எழுதி விட்டுறணும். சரிங்களா. பட் நான் ப்ராப்ளம் என்னென்னா, மேபி நீங்கள் சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் நிறைய ஃபைல்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த எல்லா ஃபைல்ஸையும் நீங்கள் இக்னார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த எல்லா ஃபைல்ஸோட பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா. ஸோ அப்போ எல்லா ஃபைல்ஸோட பேர் எப்படி நீங்கள் கெட் இக்னார்க்குள்ளே எழுத முடியும், ரைட்? ஸோ அதுக்கும் நான் உங்களுக்கு இப்போ ட்ரிக்கு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து கெட் செக் அவுட் மாஸ்டர் அப்படின்னு போட்டுட்டு என்னோட மெயின் பிரான்ச், அதாவது நம்ம அந்த செகண்ட் கமிட் பண்ணோம்ல அந்த இடத்துக்கு வந்துக்கிறேன். ஓகேவா. ஸோ நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ build டாட் டிஎக்ஸ்டி இருந்துச்சா, இதே வந்து நான் ஒரு மல்டிபிள் காப்பீஸ் உருவாக்கிக்கிறேன். சரிங்களா. ஓகே.
ஓகே பாருங்கள் பில்டில் இத்தனை காப்பீஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதில் போய் கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டேன்னா அஃப்கோர்ஸ் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே அன்ட்ராக்டுன்னு காமிக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து இதெல்லா பேரும் டைப் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்படுறேன். அந்த மாதிரி நேரங்களில் நான் என்ன பண்ணலாம்னா இந்த எல்லா ஃபைல்ஸில் என்ன சிமிலாரிட்டி இருக்குன்னு பாருங்கள். இந்த எல்லா ஃபைல்ஸும் .txt ஃபைல். ஸோ அதாவது நான் என்ன பண்ணலாம்னா மொத்தமாகவே இந்த ஃபோல்டருக்குள்ளே எத்தனை .txt ஃபைல் இருக்கோ மொத்தமாகவே அதை கண்டுக்காத அப்படின்னு கூட நான் எழுதலாம். ஓகேவா? அதாவது .gitignore போங்க. கொஞ்சம் நான் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே நான் போய் என்ன எழுத போகிறேன்னா மேலே ரெண்டுமே txt-யாக இருக்குது. இதை எடுத்து விட்டுட்டு மொத்தமாகவே நான் star.txt அப்படின்னு நான் எழுதிடலாம். சரிங்களா? அண்ட் சேவ் பண்ணிடலாம். நவ் யூ see the magic. சரிங்களா? கிட் ஸ்டேட்டஸ்ன்னு போடுறேன். வெறும் gitignore மட்டும்தான் மாடிஃபைடுன்னு காமிக்குது. மிச்சம் எதுவுமே அன்ட்ராக்டுன்னு காமிக்கவே இல்லை. திஸ் இஸ் த பவர் கைஸ், பவர் ஆஃப் கிட். சரிங்களா? அவ்வளோ ஒன்றும் பெரிய பவர் இல்லை, நார்மல் தான். பட் யா லைக் நல்லா இருந்துச்சு மேஜிக். ஸோ இந்த பவரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அதாவது என்னன்னா ஸ்டார் போட்டுட்டு .txt ஸ்டார் போட்டுட்டு இப்போ நான் .logன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா .logன்னு முடிகிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிடும். மேபி ஸ்டார்னு போட்டுட்டு நான் .exe அப்படின்னு போட்டேன்னா எல்லா .exe ஃபைல்ஸையும் இக்னோர் பண்ணிடும். சரிங்களா? இப்போ மேபி உங்களுக்கு வேறு மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதாவது நீங்கள் மேபி இந்த எல்லா பில்டையும் நீங்கள் பில்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரே வச்சுருக்கீங்க. அண்ட் அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் இந்த எல்லா பில்டையும் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோமே. அண்ட் நீங்கள் வந்து இந்த பில்டு ஃபோல்டரே இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி நேரங்களில் என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பார்ப்போம் என்ன காமிக்குதுன்னு. ரைட்? ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுமே காமிக்கல. அதாவது சேஞ்சஸ் லைக் ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? நம்ம பில்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இதை மூவ் பண்ணிட்டோம். ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் ஒன்றுமே காமிக்கல. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு இன்னொரு கான்செப்ட் சொல்லித்தரேன். அது என்னன்னா நீங்கள் ஸ்டார் அப்படின்றத யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா உங்கள் ப்ராஜெக்டுக்குள்ளே எந்த ஓரத்தில் .txt இருந்தாலும் அந்த எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணி விட்டுரும். அதாவது நீங்கள் இந்த ஃபோல்டர் இதை வந்து ரூட் ஃபோல்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் எந்த ஃபோல்டரை நீங்கள் கிட் யூனிட் பண்ணிங்களோ அதை வந்து ரூட் ஃபோல்டர். ரூட்டுன்னா நீங்கள் லினக்ஸில் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்படி இல்லாதவங்களுக்கு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஸ்டார்டிங் ஃபோல்டர், அதாவது எந்த ப்ராஜெக்ட் மெயின் ஃபோல்டர் ஸ்டார்டிங் ஃபோல்டரோ அதுதான் ரூட். சரிங்களா? ஸோ இதுதான் ரூட் ஃபோல்டர். ஓகேவா? ஸோ அந்த ரூட் ஃபோல்டரில் மட்டும்தான் இக்னோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் .txt இதெல்லாம் போட்டிங்கன்னா வேலை செய்யாது. ரூட் ஃபோல்டரில் மட்டும் இக்னோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் போட்டுறணும். சரிங்களா? இப்படி போட்டுட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா வெறும் ரூட் ஃபோல்டரில் மட்டும் இருக்கிற txt ஃபைல்ஸை இக்னோர் பண்ணும். ஆனால் நீங்கள் இப்படி போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த மெயின் ரூட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபோல்டர் அண்ட் அதுக்குள்ளேயும் இன்னொரு ஃபோல்டர் இருக்குது. எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா txt-யையும் இக்னோர் பண்ணி விட்டுரும். அதனால் கவனம் முக்கியம் கைஸ். சரிங்களா? ரூட் ஃபோல்டரில் இக்னோர் பண்ணணும்னா ஸ்லாஷ் போட்டுருங்க. லினக்ஸ் யூசர்ஸ் உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு ரூட் ஃபோல்டர்லாம் இப்படி தானே இருக்கும், இந்த ஸ்லாஷ் போட்டு தானே இருக்கும். ஸோ உங்களுக்கு சும்மாவே தெரியும். ரைட்? விண்டோஸ் யூசர் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்லாஷ் இருந்துச்சுன்னா அதை ரூட் ஃபோல்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ரூட் .txt இப்படின்னு போட்டு நம்ம சேவ் பண்ணிக்குவோம். அண்ட் நவ் இஃப் ஐ டூ கிட் ஸ்டேட்டஸ் அஸ் யூ கேன் see நம்மளுக்கு இந்த ஃபோல்டருக்குள்ளே நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, சம்திங் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு காமிக்கல, ஏன்னா அதெல்லாமே இக்னோர் ஆயிடுச்சு. ஆனால் பில்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் உருவாயிருக்கு அண்ட் அதுக்குள்ளே சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாமே அன்ட்ராக்டுன்னு காமிக்குது. வெரி குட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பில்டுன்ற ஃபோல்டரையும் தூக்க போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் ஃபோல்டர்லாம் தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஃபோல்டரை இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் எழுதலாம். சும்மா பில்டு அப்படின்னு எழுதிட்டு சேவ் பண்ணிடுங்க. அண்ட் as you can see git ஸ்டேட்டஸில் ட்ராக்கிங் ஆகலை. அவ்வளோதான், சிம்பிள். எனக்கு கிட் ஸ்டேட்டஸில் எந்த ஒரு ட்ராக்கிங்கும் ஆகலை. பட் இங்கேயும் கவனம் முக்கியம். அதே அந்த ரூட் பிரச்சனைகள் இங்கேயும் நடக்கும். அது என்னன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் ஒரு புது ஃபோல்டருக்குள்ளே போட்டு விட்டுறேன். அந்த புது ஃபோல்டருக்கு பேர்லாம் வைக்க வேணாம், உள்ளே நான் சும்மா போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நம்மக்கிட்ட 2 பில்டு ஃபோல்டர் இருக்குது. ஒன்று இங்கே டேரெக்டாகவே இருக்குது, இன்னொன்று வந்து நியூ ஃபோல்டருக்குள்ளே ஒரு பில்டு ஃபோல்டர் இருக்குது. கரெக்டாக? இப்போ நான் ரன் பண்ணுறேன் கிட் ஸ்டேட்டஸ்.
பாருங்கள், நம்மளுக்கு நான் புதுசாக க்ரியேட் பண்ணேன், உள்ளக்கெல்லாம் போட்டேன், அதெல்லாம் காமிக்கவே இல்லை. ஏன் காமிக்கலை? ஏன்னா அதே ரூட் பிரச்சனை தான் இங்கேயும். சரிங்களா? நீங்கள் இங்கே ஒரு வேளை ஸ்லாஷ்ன்னு போட்டுட்டு டிஃபைன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ரூட்டுக்குள்ளே டைரெக்டாக பில்டு ஃபோல்டர் இருந்துச்சுன்னா அதை மட்டும் இக்னோர் பண்ணும். சரிங்களா? ஆனால் நீங்கள் ஸ்லாஷ் போடலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹோல் ப்ராஜெக்டில் எங்கெங்கெல்லாம் ஃபோல்டர் போட்டு கூட நீங்கள் பில்டுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் உருவாக்கியிருந்தாலும் அதையும் இக்னோர் பண்ணி விட்டுரும். அதனால தான் ரூட் போடுறது முக்கியம். ஓகேவா? ஐ மீன் இட் டிபெண்ட்ஸ். சரிங்களா? மேபி உங்களுக்கு அந்த மாதிரி தேவை இருக்குன்னா, அதாவது மொத்தத்துக்கே எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணணும்னா நீங்கள் ரூட் போடாதீங்க. ஓகேவா? பட் உங்களுக்கு இந்த ஃபோல்டர் ரூட் ஃபோல்டரில் இருந்து உள்ளாக்க இருக்கிறதுல மட்டும்தான் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்லாஷ் போடுறதா மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஸ்லாஷ் போட்டுட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் போட்டேன்னா பாருங்கள், நான் அந்த நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணேன், அதெல்லாம் எல்லாமே காமிக்குது. புரியுதா நண்பர்களே? ஸோ எஸ், ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் இது மட்டும் இல்லை, மேபி நீங்கள் இப்போ பில்டுக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் உருவாக்கி அதுக்குள்ளே சம்திங் ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஸ்லாஷ் போட்டுட்டு அந்த ஃபோல்டரை டிஃபைன் பண்ணலாம். இல்லை அந்த பர்டிகுலர் ஃபைல்ஸை நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். இல்லை அந்த பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ், அதாவது இப்படி கூட star.txt இப்படி கூட போடலாம். இப்படி போடுறதால என்ன நடக்கும்னா பில்டுக்குள்ளே இருக்கிற txt மட்டும் இக்னோர் ஆகும். சரிங்களா? இப்போ நான் இதை எடுத்து விட்டுறேன். சரிங்களா? இப்போ நான் இதை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் இந்த something.txtலாம் காமிக்குது, நியூ ஃபோல்டர் எல்லாமே காமிக்குது. ஏன் காமிக்குது? ஏன்னா நான் இங்கே என்ன போட்டிருக்கேன், பில்டுக்குள்ளே இருக்கிற star.txt, அதாவது பில்டுன்ற ஃபோல்டர், அதுவும் ரூட்டில் இருந்து. சரிங்களா? ரூட்டில் இருந்து எங்கெங்கெல்லாம் பில்டு ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா .txt ஃபைல்ஸை தூக்கி விட்டுறணும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் சம் ட்ரிக்ஸ் கைஸ். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இதில் என்னன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் எழுதலாம். அதாவது நீங்கள் கமெண்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்ல, பைத்தனில் நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு கமெண்ட்ஸ் எழுதுவீங்க. இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட்லலாம் நீங்கள் இப்படி போட்டுட்டு அதில் ஏதாச்சும் உங்களுக்கு எழுதிக்கலாம். அண்ட் அதெல்லாம் இக்னோர் ஆயிரும், ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிட் இக்னோர்லையும் கமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். இதுக்கும் நம்ம ஹேஷ் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே எழுதிக்கலாம், திஸ் இஸ் ரிட்டன் ஹியர் டு இக்னோர் ஆல் txt ஃபைல்ஸ், அந்த மாதிரி எனிதிங் லைக் உங்களுக்கு என்ன புரிகிற மாதிரி எழுதணுமோ எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நீங்கள் கீழே என்ன பண்ணுறீங்களோ அதை எழுதிக்கலாம், star.txt அப்படின்னா நீங்கள் ஒரு 10 வருஷங்க அப்புறம் இந்த கிட் இக்னோர் ஃபைலை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓ நான் இதுக்காக தான் எழுதியிருந்தேனா, அதுக்காக தான் எழுதியிருந்தேன் நான், ரைட்? அவ்வளோதான் கைஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இது ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும். நம்ம அப்படியே நீங்கள் நெட்டில் போயிட்டு கிட் இக்னோர் அப்படின்னு போடுங்க. அதோட டாக்குமெண்டேஷன் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் வெப்சைட் கூட பாருங்கள், அதில் போட்டிருப்பாங்க எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு. இதாக பாருங்கள், இவங்க star.log போட்டிருக்காங்க. ஸோ லாக் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒரு டைரக்டரியில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் இக்னோர் பண்ணும். அண்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க பாருங்கள். 2 ஸ்டார்லாம் இருக்குது, அப்புறம் கொஸ்டின் மார்க் போடுறதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் ஒன்றும் நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக எல்லா கமெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியம் இல்லை. இது உங்களோட தேவைப்படுறத பொறுத்து. சரிங்களா? தேவைப்படுறப்ப உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? லைக் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளாமேட்டரி சிம்பிள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை மட்டும் இக்னோர் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிங்களா? அதாவது நம்ம கிட் இக்னோரே எதுக்கு கற்றுக்கிறோம்? இக்னோர் பண்ணுறதுக்கு. ஆனால் எதை இக்னோர் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் இப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம். லைக் நீங்கள் இதை ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி கேசஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. எதையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க. சும்மா இப்போதைக்கு நீங்கள் என்னோட வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, ஸோ அதனால் நான் சொன்னேன்றதுக்காக இப்போ இந்த வெப்சைட் ஒரு 5 கமெண்ட் 10 கமெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுங்க, க்யூரியஸாக இருங்க. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு வேணால் ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் இந்த எக்ஸ்க்ளாமேட்டரி சிம்பிள் யூஸ் பண்ணி இது எப்படி யூஸ் பண்ணணும், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்திங் நீங்கள் பண்ணி காமிச்சு மேபி நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள், ப்ரோ ஐ டிட் யோர் டாஸ்க் ஆர் ஐ டிட் யோர் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நானும் உங்களை மென்ஷன் பண்ணி நானும் ஸ்டோரி போட்டுடுறேன். லைக் இந்த மாதிரி விதத்துலலாம் ஸ்டோரி போடுங்க. நீங்கள் என்னென்னமோ ஸ்டோரி போட்டுட்ருப்பீங்களே, நான் டீ குடிக்க போனேன், நான் அந்த ஹோட்டல் போனேன், நான் ஊர் சுற்ற போனேன், அதெல்லாம் போடாதீங்க. ஓகேங்களா? இதை போடுங்க, கோடிங் அண்ணாவோட எக்ஸசைஸ் முடிச்சேன்டா, திஸ் இஸ் மை ஃப்ளெக்ஸ் அப்படின்னு போடுங்க, ரைட்?
ஸோ கைஸ் that was all about .gitignore. I hope that நான் சொல்லி தந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும். அண்ட் நான் சொன்ன சேலஞ்சஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அப்படி தான் நம்ம கற்றுக்க முடியும், ரைட்? அண்ட் நான் கூடிய சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோஸ் போட பார்க்குறேன் கைஸ். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் RTX 3050 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது கைஸ். உங்களோட சப்போர்ட் அண்ட் எல்லாமே இருந்ததால் ஃபைனலி நம்ம வாங்கிட்டோம். கனவு கைஸ், சின்ன வயசு கனவு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கணும்னு 7 வருஷமாக நான் கனவு காண்டுட்டு தான் இருந்தேன். பட் கனவு நினைவாயிருச்சு. அண்ட் இன்னொரு கனவும் இருக்குது, 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகணும்னு. அது இருக்குது கனவு, மில்லியன்ஸ் ரீச் ஆகணும்னு. பட் அது ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அட்லீஸ்ட் 50K சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் ரீச் ஆகணுன்ற கனவை மட்டும் நினைவாக்கி விட்டுருங்க கைஸ், சரிங்களா? அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ எதுக்கு இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினேன் அப்படின்னு கேட்பீங்க. அப்புறம் இன்னொன்று, சரிங்களா, இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மானிட்டர், புது மானிட்டர், அது இன்னொரு மானிட்டர், டுவல் மானிட்டர் கைஸ். ஸோ எதுக்கு ப்ரோ இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபார் ஃபாஸ்டர் ப்ரொடக்டிவிட்டி, லைக் ஃபாஸ்டர் வீடியோஸ், சரிங்களா? நல்ல உங்களுக்கு இந்த கிட் அண்ட் கிட்ஹப்பாக இருக்கட்டும், இல்லை மிஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், மிஷின் லேர்னிங்க்கெல்லாம் பவர்ஃபுல்லான கிராஃபிக்ஸ் கார்டெலாம் தேவைப்படும். ஐ மீன் நீங்கள் பண்ணிக்கலாம் கைஸ் உங்களோட கம்ப்யூட்டரில். பட் நான் சொல்லித்தரேன், ரைட்? ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்டராக எல்லாமே பண்ணாதானே கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்க்காக, குவாலிட்டியான வீடியோஸ்க்காக, அப்புறம் எல்லா விஷயத்துக்காக ஐ ஹாவ் bought this graphics card and dual monitor for faster, like ஃபாஸ்ட்டாக நான் சொல்லித்தரலாம் அதுக்காக. ஸோ கவலைப்படாதீங்க, இந்த வீக்குள்ளேயே நம்ம வந்து கிட் அண்ட் கிட்ஹப்பை முடிக்க பார்ப்போம், சரிங்களா? அண்ட் எல்லா வீடியோஸும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் கைஸ். வி ஹாவ் too many plans, எல்லாம் பண்ணுவோம். ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் 40K சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் நான் எப்பவும் போல் சொல்கிற மாதிரி தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட் கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிசிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.